சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் ஆபரண தங்கம் 14,580 ரூபாய்க்கும், ஒரு சவரன் தங்கம் 1,16,640 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து எதிர்க்கட்சியினர் அமளியால் நாடாளுமன்ற மக்களவை 6வது நாளாக முடங்கியுள்ளது. மாநிலங்களவையிலும் பல்வேறு பிரச்சனைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டனர். उत्तर प्रदेश में AHIDF के क्रियान्वयन के लिए the house stands और 11 Chief Minister and the concerned minister yesterday committed suicide. Tomorrow is the election, sir. Tomorrow is the election, sir. No, you so please. Sir, most unfortunate. You please take your seat. I will permit you. டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் நாடாளுமன்ற குழு தலைவர்கள் ஆலோசனை நடத்தினர். சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர முடிவு செய்துள்ள நிலையில் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து விவாதித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி நம்பிக்கையில்லா தீர்மான நோட்டீஸ் அளித்துள்ளது. 118 எம்பிக்கள் கையெழுத்திட்டுள்ள நோட்டீஸில் சபாநாயகர் மக்களவையை நடுநிலையாக நடத்தவில்லை என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற மக்களவையில் அமளியில் ஈடுபட்ட எதிர்க்கட்சி பெண் எம்பிக்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சபாநாயகருக்கு பாஜக பெண் எம்பிக்கள் கடிதம் எழுதியுள்ளனர். சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர எதிர்க்கட்சி பெண் எம்பிக்கள் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் இந்த கடிதம் எழுதப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் பல குடும்பங்களின் தலையெழுத்தை திமுக அரசு மாற்றியுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னையில் கிறிஸ்தவ கல்லூரியில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் உரையாற்றிய அவர் ரஜினிகாந்தின் டயலாக்கை கூறி மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். வெற்றிக்கு ஷார்ட்கட் கிடையாது, ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் ஜெயிக்க முடியும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் டயலாக் ஒன்று வரும், கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாம கிடைக்கிறது நிலைக்காது. சூப்பர் ஸ்டார் டயலாக் இது. எந்த துறையில் இருக்கக்கூடிய சாதனையாளர்களை எடுத்துக்கிட்டாலும் எல்லாரும் ஒரு பெரிய ஜேர்னி இருக்கு, எல்லாருக்கும் ஒரு பெரிய ஜேர்னி இருக்கும். அந்த ஜேர்னி, அதில் நீங்கள் போடக்கூடிய எஃபெக்ட், அந்த ப்ராசஸில் நீங்கள் கற்றுக்கிற லெசன்ஸ், இதெல்லாம் தான் உங்களை பக்குவப்படுத்தும். பக்குவத்தோடு அடைகிற வெற்றி தான் நிலைச்சி நிற்கும். 7.5% இடஒதுக்கீடு தன்னால் வந்தது என்பது போல் முதல்வர் ஸ்டாலின் தம்பட்டம் அடிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். ஆட்சி முடியும் தருவாயில் நிதி ஒதுக்கீடு செய்யாமல் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக காங்கிரஸ் மாவட்ட தலைவர்களுக்கு டெல்லியில் பயிற்சி பட்டறை கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. புதிதாக தேர்வு செய்யப்பட்ட மாவட்ட தலைவர்களை நேரில் சந்தித்து ராகுல் காந்தி வாழ்த்து தெரிவிக்கிறார். தமிழக பாஜக அமைப்பு பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்ட கேசவ விநாயகத்திற்கு RSSல் புதிய பதவி வழங்கப்பட்டுள்ளது. RSS மாநில சமுதாய நல்லிணக்க பொறுப்பாளராக அவர் செயல்படுவார் என்று அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. சென்னை ராயப்பேட்டையில் பாமக இளைஞர் சங்க மாநில பொதுக்குழு கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. கட்சியின் தலைவர் அன்புமணி முன்னிலையில் நடைபெறும் கூட்டத்தில் 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளன. சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த சில நாட்களுக்கு பனிமூட்டம் தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நாளைய தினம் அதிகபட்ச வெப்பநிலை 30 முதல் 31 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க திருத்தங்கள் செய்ய அளிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் மீதான பரிசீலனை இன்றுடன் நிறைவடைகிறது.
34,75,000 பேர் விண்ணப்பித்துள்ள நிலையில் 95% விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹால் டிக்கெட் குளறுபடியால் ரத்து செய்யப்பட்ட குரூப் 2, 2A தேர்வுகள் வரும் மார்ச் 15ஆம் தேதி நடைபெறும் என TNPSC அறிவித்துள்ள நிலையில் அன்றைய தினம் மாவட்ட கல்வி அலுவலர் பதவிக்கான முதன்மை தேர்வும் நடைபெறுவதால் தேர்வர்களிடையே குழப்பம் ஏற்பட்டுள்ளது. தேர்வர்கள் சிலர் 2 தேர்வுகளுக்கும் விண்ணப்பித்துள்ளதால் எந்த தேர்வை எழுதுவது என குழப்பமடைந்துள்ளனர். TNPSCயின் இந்த அறிவிப்பு தேர்வர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை புறநகர் ரயில் மற்றும் முன்பதிவில்லா ரயில் டிக்கெட்களை எடுக்கும் UTS செயலி மார்ச் 1ஆம் தேதி முதல் செயல்படாது என ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதற்கு பதிலாக அனைத்து வசதிகளையும் கொண்ட ரயில் ஒன் செயலியை பதிவிறக்கம் செய்து பயன்படுத்திக் கொள்ளலாம் என தெரிவித்துள்ளது. மேலும் UTS செயலியில் உள்ள இருப்பு தொகையை ரயில் ஒன் செயலி மூலம் மார்ச் மாதத்தில் பயன்படுத்திக் கொள்ள முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பறவை காய்ச்சல் எதிரொலியாக ஹாஃப் பாயில் சாப்பிட வேண்டாம் என்று தாம் கூறவில்லை என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் விளக்கமளித்துள்ளார். நன்கு வேக வைக்காத கோழி இறைச்சியை உட்கொள்ள வேண்டாம் என்பதையே தாம் கூறியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் வலங்கமானில் அரசு பள்ளி வளாகத்தில் பாம்பு கடித்து உயிரிழந்த மாணவன் குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் வழங்க EPS வலியுறுத்தியுள்ளார். திமுக ஆட்சியில் அரசு பள்ளிகளின் அவல நிலையால் மாணவர்கள் உயிர் போகும் அளவு சம்பவங்கள் நிகழ்வது என்பது கொடுமையின் உச்சம் என்றும் அவர் சாடியுள்ளார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள ஜனநாயகன் திரைப்பட வழக்கை தயாரிப்பு நிறுவனம் வாபஸ் பெற்றுள்ளது. ஜனநாயகன் திரைப்படத்தில் மத நல்லிணக்கத்திற்கு எதிரான காட்சிகள் இடம்பெற்றுள்ளதாக கூறி படத்தை மறு ஆய்வுக்கு சென்சார் போர்டு அனுப்பியது. இதனை எதிர்த்த தயாரிப்பு நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடியது. இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி PT ஆஷா உடனடியாக சென்சார் சான்றிதழ் வழங்குமாறு உத்தரவிட்டார். இந்த உத்தரவை எதிர்த்து சென்சார் போர்டு மேல்முறையீடு செய்தது. மேல்முறையீட்டை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தனி நீதிபதி PT ஆஷாவின் உத்தரவை ரத்து செய்ததுடன் மீண்டும் விசாரிக்குமாறு வழக்கை அவரிடமே திருப்பி அனுப்பினர். இந்நிலையில் மறு ஆய்வு குழு நல்ல முடிவை வழங்கும் என எதிர்பார்த்திருக்கும் தயாரிப்பு நிறுவனம் நிலுவையில் உள்ள வழக்கை வாபஸ் பெற விண்ணப்பித்தது. இதனை ஏற்றுக்கொண்ட தனி நீதிபதி PT ஆஷா வழக்கை வாபஸ் பெற அனுமதி வழங்கியதுடன் வழக்கையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். சிறுமியின் உடல் பாகங்களை தொடுவது பாலியல் வன்கொடுமை முயற்சி ஆகாது என அலகாபாத் உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. தேசிய நீதிசார் ஆணையம் அறிக்கை அளிக்கவும் மொழி பயன்பாடுகள் குறித்து நீதிபதிகளுக்கு பயிற்சி வழங்கவும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவிட்டுள்ளது. பணி பாதுகாப்பு உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட தலைநகரங்களில் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். கொரோனா காலத்தில் ஒப்பந்த அடிப்படையில் செவிலியர்கள் நியமனத்தில் நடைபெற்ற முறைகேடு குறித்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. பட்டியலில் இல்லாத 72 பேருக்கு பணி நியமன ஆணை வழங்கிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தில் சுரங்கம் தோண்டும் பணியில் ஈடுபட்டிருந்த இயந்திரம் வெற்றிகரமாக பணியை முடித்து திருமயிலை நிலையத்தை வந்தடைந்தது. சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்ட வழித்தடம் 4இல் கழுகு என பெயரிடப்பட்ட சுரங்கம் தோண்டும் இயந்திரம் கடந்த 2024ஆம் ஆண்டு ஜனவரியில் கலங்கரை விளக்கத்திலிருந்து சுரங்கம் தோண்டும் பணியை தொடங்கியது. 1981 மீட்டர் நீளத்திற்கு மேற்கொள்ளப்பட்ட இந்த சுரங்கம் அமைக்கும் பணி
சென்னை கலங்கரை விளக்கம், அகில இந்திய வானொலி நிலையம், ரஷ்ய தூதரகம் உள்ளிட்ட வரலாற்று சிறப்புமிக்க கட்டிடங்களுக்கு அடியில் வெற்றிகரமாக கடந்து வந்துள்ளது. சவாலான சூழலை எதிர்கொண்டு 24 மாதத்தில் இந்த சுரங்கப்பாதை பணி முழுமையாக முடிவடைந்துள்ளது. இதேபோல 4வது வழித்தடத்தில் பனகல் பார்க் முதல் போட் கிளப் வரை சுரங்கம் தோண்டும் இயந்திரமான பெலிகன் தனது பணியை தொடங்கியுள்ளது. இதே பகுதியில் ஏற்கனவே மயில் என்ற சுரங்கம் தோண்டும் இயந்திரம் 1898 மீட்டர் நீளத்தில் இதுவரை 370 மீட்டர் நீளத்திற்கு சுரங்கம் தோண்டும் பணியை நிறைவு செய்துள்ளது. ஈரோட்டில் இளம்பெண் தலையில் கல்லால் அடித்து அடையாளம் தெரியாத அளவுக்கு கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொலை நடந்த இடத்தில் தடயங்கள் சேகரிக்கப்பட்ட நிலையில் கொலையாளிகளை பிடிக்க 5 தனிப்படைகளை அமைத்து மாவட்ட எஸ்பி உத்தரவிட்டுள்ளார். கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த காரைக்கால் மீனவர்கள் 10 பேரையும் ஒரு விசைப்படகையும் ராமேஸ்வரம் மீனவர்கள் சிறைப்பிடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்கால் மீனவர்கள் 10 முதல் 15 நாட்கள் வரை கடலில் மீன்பிடிக்கும் பணியில் ஈடுபடுவதால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக ராமேஸ்வரம் மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். 100க்கும் மேற்பட்ட காரைக்காலை சேர்ந்த விசைப்படகுகள் வார கணக்கில் தங்கி தனுஷ்கோடி ராமேஸ்வரம் பகுதிகளில் மீன் பிடிக்கிறதுனால எங்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு எங்களுடைய தொழிலை முடக்கப்பட்ட இந்த நிலையில் இன்றைக்கு காரைக்காலை சேர்ந்த கிளிஞ்சல்மேடை சேர்ந்த ஒரு படகை நாங்கள் எங்கள் மீனவர்களை இன்றைக்கி பிடிச்சி கொண்டு வந்திருக்கோம். அரசு அதிகாரிகள் துரித நடவடிக்கை எடுத்து அத்துமீறி ராமேஸ்வரம் மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை அளிக்கக்கூடிய இந்த காரைக்கால் மீனவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து இவர்கள் இந்த பகுதியில் தங்கி மீன் பிடிக்கிறத தடுத்து நிறுத்தணும். மேலும் இந்த சம்பவம் குறித்து மீன்வளத்துறை அதிகாரிகளும் காவல்துறையினரும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையில் ஃப்ரீ ஃபயர் விளையாட்டால் பள்ளி மாணவர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். சென்னை வியாசர்பாடியில் உள்ள தனியார் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவரை சக மாணவர்கள் தாக்கியதில் அவருக்கு மூக்கிலிருந்து ரத்தம் வந்தது. இந்த புகார் காவல் நிலையம் வரை சென்றதால் மாணவர்களின் பெற்றோர்களை போலீசார் வரவழைத்து எச்சரித்து அனுப்பினர். விசாரணையில் 3 மாதத்திற்கு முன் ஃப்ரீ ஃபயர் கேம் விளையாடிய போது பிரச்சினை ஏற்பட்டு மாணவர்கள் ஒருவரை ஒருவர் தகாத வார்த்தையால் பேசிக் கொண்டதும் அதனால் சண்டை ஏற்பட்டதும் தெரிய வந்தது. சபரிமலை தங்க திருட்டு வழக்கு தொடர்பான விசாரணைக்கு நேரில் ஆஜராகுமாறு நடிகர் ஜெயராமுக்கு அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. சபரிமலையில் மாயமான தங்க கதவு மற்றும் தங்க தூண்களை உன்னிகிருஷ்ணன் போட்டி என்பவர் ஜெயராமின் வீட்டில் வைத்து பூஜை செய்துள்ளார். இது தொடர்பாக சென்னையில் உள்ள நடிகர் ஜெயராமின் வீட்டில் அமலாக்கத்துறையினர் ஏற்கனவே சோதனை நடத்தினர். இந்நிலையில் அடுத்த வாரம் நேரில் ஆஜராகுமாறு ஜெயராமுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டதாக கூறி 2 இளைஞர்களை மரத்தில் கட்டி வைத்து சிலர் தாக்கியது பரபரப்பை ஏற்படுத்தியது. அவனுக்கு தகவல் சொல்லாம இருக்கா, அவனுக்கு வந்துட்டாங்க. அந்த உதயங்குடி பால் வந்துட்டாங்கன்னா தனித்தனியா பிடிச்சி போடுவாங்க. நல்ல கடையில போய் விசாரிச்சு காலையில நைட் மாடு இவனுக்கு பிடிச்சிக்கிறானுங்க. மாடுல இவனுக்கு தான் பிடிக்கும். இவனுக்கு தான் வேலை புதுசாவில வரல. மானுப்பட்டியைச் சேர்ந்த கார்த்திக் குமார் மற்றும் கருப்புசாமி ஆகிய 2 இளைஞர்கள் கோழிகள் மற்றும் மின்சார வயரை திருடி வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இருவரையும் சிலர் மரத்தில் கட்டி வைத்து சரமாரியாக தாக்கினர். திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டதாக கூறப்படும் கார்த்திக் குமார் மற்றும் கருப்புசாமி ஆகியோர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களை தாக்கியவர்களை போலீசார் தேடி வருகின்றனர்.
ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் மாசி திருவிழாவின் 3ஆம் நாளில் சுவாமி அம்பாள் மண்டகப்படிக்கு புறப்பட்டு சென்றதால் கோவில் நடை இரவு வரை அடைக்கப்பட்டுள்ளது. அதிகாலை நடை திறக்கப்பட்டு பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டனர். ஸ்படிக லிங்க பூஜை மற்றும் 6 கால பூஜைகள் நடைபெற்ற பின் நடை சாத்தப்பட்டு சுவாமி வெள்ளி பூத வாகனத்திலும் அம்பாள் கிளி வாகனத்திலும் பஞ்சமூர்த்திகளுடன் கெந்தமாதன பர்வதம் மண்டகப்படிக்கு புறப்பட்டு சென்றனர். திருச்செந்தூர் வேலுக்கந்தம்மன் கோவில் மாசி திருவிழா கொடியேற்றம் சிறப்பாக நடைபெற்றது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலின் உப கோயிலான இங்கு கொடிமரத்திற்கு பால், தயிர், இளநீர் உள்ளிட்ட பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. 10 நாட்கள் நடைபெறும் மாசி திருவிழாவின் நிறைவு நாளில் தேரோட்டம் நடைபெற உள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியத்தில் அரசு பள்ளி சமையல் அறையில் நுழைந்த பாம்பு பெரும் போராட்டத்திற்கு பின் பிடிபட்டது. ரிஷிவந்தியம் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் மதிய உணவு தயாரித்துக் கொண்டிருந்த சமையலர்கள் பாம்பை கண்டு அலறி அடித்து ஓடினர். தகவலறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் போராடி பாம்பை பிடித்து வனப்பகுதியில் விட்டனர். திருவண்ணாமலை பழைய பேருந்து நிலையத்தில் நள்ளிரவில் போதிய பேருந்துகள் இல்லாததால் பயணிகள் நீண்ட நேரம் காத்திருந்தனர். திருவண்ணாமலை பழைய மத்திய பேருந்து நிலையத்தில் வெளியூர் செல்ல பேருந்து இல்லாமல் நள்ளிரவில் பயணிகள் சிரமம் அடைந்தனர். நீண்ட நேரம் கழித்து வந்த பேருந்தில் இடம் பிடிக்க பலர் முண்டியடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இரவில் போதிய பேருந்து வசதி ஏற்படுத்தி தர பயணிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். நாமக்கல் அருகே பள்ளி மாணவி மரணத்தை தொடர்ந்து குடும்பத்தினர் இழப்பீடு கோரி சாலை மறியலில் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டம் குமாரமங்கலத்தில் 3ஆம் வகுப்பு மாணவி ரக்ஷிதா பள்ளி விழா ஒத்திகையில் மயங்கி விழுந்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவரது மரணத்தில் மர்மம் இருப்பதாகவும் 20 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வலியுறுத்தியும் குடும்பத்தினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கோவையில் மது அருந்தியதை தட்டி கேட்ட அதிமுக நிர்வாகிகள் 2 கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. கோவை சுங்கம் மைதானம் மேடை அருகே சிலர் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் மது அருந்தியதை அதிமுக நிர்வாகிகளான சுரேஷ்குமார் மற்றும் ஈஷா செந்தில் ஆகியோர் தட்டி கேட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அந்த கும்பல் இருவரையும் கத்தியால் சரமாரியாக குத்திவிட்டு தப்பியோடியது. இதில் பலத்த காயமடைந்த இருவரும் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக சிங்காநல்லூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய நபர்களை தேடி வருகின்றனர். நெல்லை மாநகரில் கடந்த 39 நாட்களில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 45 பேரை கைது செய்த காவல்துறையினர் 18.3 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் 4 பேர் மீது குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் கள்ளசந்தையில் மது விற்பனை செய்த 52 பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு 1521 மதுபான பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக நெல்லை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. ஊட்டியில் நீர்மின் நிலையம் அருகே சாலையில் 2 புலிகள் நடமாடியதைக் கண்டு ஊழியர்கள் அதிர்ச்சியடைந்தனர். போறதுக்கு வழி இல்ல, அவங்க கதை திறந்து வச்சிருக்காங்க. கதவை போட்டு வச்சிருக்காங்க, காலம் பண்ண முடியாது. ஐயோ மேலதான் போகுது, அதான் போகுது போக அப்படியே இருங்க. போதுமா சார்? அவங்க பாக்குறாங்க, பாத்திரலாம் சொன்னல.
நீலகிரி மாவட்டம் ஊட்டி பார்சன்ஸ் வேலி அணை நீர்மின் நிலையத்திற்கு இரவு பணிக்கு சென்ற மின்வாரிய ஊழியர்கள் சாலையில் புலி ஒன்று நடந்து செல்வதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். வாகன விளக்கை பார்த்த புலி வனப்பகுதிக்குள் செல்ல முயன்றபோது மேலும் ஒரு புலி தோன்றியது. இரு புலிகளும் அங்கிருந்து தாவி வனப்பகுதிக்குள் சென்றதால் அவர்கள் நிம்மதியடைந்தனர். அருணாச்சல பிரதேசத்தில் நள்ளிரவில் மிதமான நில அதிர்வு ஏற்பட்டதால் பொதுமக்கள் பீதியடைந்தனர். அருணாச்சல பிரதேசத்தின் மேற்கு கோமெங் பிராந்தியத்தில் அதிகாலை இந்த நில அதிர்வு ஏற்பட்டது. இதன் காரணமாக கட்டிடங்கள் லேசாக குலுங்கியதால் பொதுமக்கள் பீதியடைந்தனர். இந்த நில அதிர்வானது ரிக்டர் அளவுகோலில் 3.1 பதிவானதாக தகவல் வெளியாகியுள்ளது. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் மாநில பல்கலைக்கழக துணை வேந்தரை கண்டித்து மாணவ அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டக்காரர்கள் மீது போலீசார் தண்ணீரை பீச்சி அடித்ததால் அந்த பகுதியே போர்க்களம் போல் காட்சியளித்தது. உத்தரப்பிரதேசத்தில் திடீரென காணாமல் போன இளம்பெண் நாகினியாக மாறிவிட்டதாக பெற்றோர் கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. திருமண ஏற்பாடுகள் நடைபெற்று வந்த நிலையில் வேறு ஒரு இளைஞரை காதலித்த பெண் மாயமானது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். டெல்லியில் பிரதமர் மோடி அளிக்கும் விருந்து நிகழ்ச்சியை கேரள பாஜக பெண் கவுன்சிலர் புறக்கணித்துள்ளார். முன்னதாக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக திருவனந்தபுரம் பாஜக கவுன்சிலர்கள் ரயிலில் புறப்பட்டனர். ஆனால் அக்கட்சியின் பெண் கவுன்சிலரும் ஓய்வு பெற்ற டிஜிபியுமான ஸ்ரீலேகா இந்நிகழ்ச்சியை புறக்கணித்துள்ளார். உள்ளாட்சி தேர்தலுக்கு முன் மேயர் பதவி தனக்கு கிடைக்கும் என அவர் எதிர்பார்த்த நிலையில் கடைசி நேரத்தில் ராஜேஷ் என்பவர் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டதால் ஸ்ரீலேகா அதிருப்தியடைந்தார். இதனால் அவர் பிரதமரின் விருந்து நிகழ்ச்சியை புறக்கணிப்பதாக கூறப்படுகிறது. டிஜிட்டல் வர்த்தகத்திற்கு இடையூறாக இருக்கும் சேவை வரியை இந்தியா ரத்து செய்யும் என அமெரிக்கா நம்பிக்கை தெரிவித்துள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தை எட்டியதன் மூலம் 140 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியாவில் அமெரிக்க பொருட்களுக்கு மவுசு கூடியிருப்பதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. மேலும் இந்தியாவில் இறக்குமதி செய்யப்படும் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் மீது விதிக்கப்படும் சுங்க வரியை ரத்து செய்யும் வகையில் டிஜிட்டல் சேவை வரிகளை மத்திய அரசு ரத்து செய்யும் எனவும் வெள்ளை மாளிகை நம்பிக்கை தெரிவித்துள்ளது. அமெரிக்கா வங்கதேசம் இடையே வணிக தொடர்பை வலுப்படுத்தும் விதமாக ஒப்பந்தம் கையொப்பமாகியுள்ளது. வாஷிங்டனில் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜாமிசன் கிரேரும் வங்கதேச வர்த்தக ஆலோசகர் ஷேக் பஷீருதீனும் இந்த ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டனர். தெற்கு ஆசியாவில் இத்தகைய வரலாற்று சிறப்புமிக்க வர்த்தக ஒப்பந்தத்தை முதலில் வங்கதேசத்துடன் தான் தாங்கள் மேற்கொள்வதாகவும் இதன் மூலம் வங்கதேச சந்தையில் அமெரிக்க ஏற்றுமதி பொருட்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும் என்றும் அந்நாட்டு வர்த்தகர் ஜாமிசன் கிரேர் தெரிவித்துள்ளார். தைவானில் சீனாவுக்கு சொந்தமான 4 போர் விமானங்களும் 8 கப்பல்களும் வலம் வருவது அந்த பிராந்தியத்தில் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. சீனாவின் அண்டை நாடான தைவான் இறையாண்மை மிக்க தனி பிரதேசமாக இருந்தாலும் அதை தங்களுடன் இணைப்பதில் சீனா தீவிர ஆர்வம் காட்டி வருகிறது. இந்த சூழலில் தங்கள் நாட்டை சுற்றிலும் சீனாவுக்கு சொந்தமான 4 போர் விமானங்களும் 8 கப்பல்களும் வலம் வருவதாக தைவான் தெரிவித்துள்ளது. 8 பேர் கொண்ட ஐரோப்பிய நாடாளுமன்ற குழு உறுப்பினர்கள் தைவானில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள சூழலில் அந்நாட்டுக்கு சீனா அச்சுறுத்தல் விடுத்திருப்பது பதற்றத்தை அதிகரித்துள்ளது.
T20 உலகக்கோப்பை தொடரில் இந்தியாவுடன் விளையாட பாகிஸ்தான் சம்மதம் தெரிவித்துள்ளது. பிப்ரவரி 15ஆம் தேதி T20 உலகக்கோப்பை தொடரில் இந்தியா பாகிஸ்தான் போட்டிக்கு அட்டவணையில் திட்டமிடப்பட்டிருந்தது. இதனிடையே வங்கதேசம் தொடரிலிருந்து நீக்கப்பட்டதால் அந்த அணிக்கு ஆதரவாக இந்தியாவிற்கு எதிரான போட்டியில் பங்கேற்க மாட்டோம் என பாகிஸ்தான் அறிவித்தது. இது விவாதமாக மாறிய நிலையில் போட்டியில் பங்கேற்காவிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பாகிஸ்தானை ICC எச்சரித்தது. தொடர்ந்து பாகிஸ்தானுடன் ICC பேச்சுவார்த்தை நடத்தியது. இதில் சுமூக முடிவு எட்டப்பட்டு இந்தியாவுடன் விளையாட பாகிஸ்தான் சம்மதம் தெரிவித்துள்ளது. நட்பு நாடுகளின் கோரிக்கையை ஏற்று முடிவை மாற்றியிருப்பதாக பாகிஸ்தான் அரசும் கூறியுள்ளது. பிப்ரவரி 15ஆம் தேதி இலங்கை கொழும்பு நகரில் உள்ள பிரேமதாசா மைதானத்தில் இந்தியா பாகிஸ்தான் போட்டி திட்டமிட்டபடி நடைபெற இருப்பதால் இரு நாட்டு ரசிகர்களும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கார் பந்தயத்தில் பங்கேற்க வந்தபோது தன்னை சூழ்ந்து கொண்டு செல்போனில் வீடியோவும் செல்ஃபியும் எடுக்க முயன்ற ரசிகர்களை நடிகர் அஜித் கடிந்து கொண்ட வீடியோ இணையத்தில் பரவி வருகிறது. அபுதாபியில் நடைபெற்று வரும் ஆசியன் லே மேன்ஸ் தொடர் கார் பந்தயத்தில் அஜித் பங்கேற்றுள்ளார். அபுதாபி யாஸ் மரீனா சர்க்கியூட்டில் அஜித்தை சூழ்ந்து கொண்ட ரசிகர்கள் செல்போனில் வீடியோவும் செல்ஃபியும் எடுக்க முயன்றனர். அப்போது அதிருப்தியடைந்த அஜித், ஒழுக்கமாக நடந்து கொள்ளுங்கள், இது சினிமா தியேட்டர் இல்லை என கூறி அவர்களை கண்டித்தார். கிழக்கு பசிபிக் கடலில் போதைப் பொருள் ஏற்றி வந்ததாக எழுந்த சந்தேகத்தின் பேரில் படகு ஒன்றை அமெரிக்க ராணுவம் சுட்டு வீழ்த்தியுள்ளது. இதில் 2 உயிரிழந்த நிலையில் ஒருவர் உயிர் தப்பினார். இது தொடர்பான செயற்கைக்கோள் வீடியோவை அந்நாட்டு ராணுவம் வெளியிட்டுள்ளது. அண்டை நாடுகளிலிருந்து அமெரிக்காவிற்கு போதைப் பொருள் கடத்தப்படுவதாகவும் அதற்கு கடிவாளம் போடுவதில் உறுதியாக இருப்பதாகவும் அதிபர் டிரம்ப் தெரிவித்திருந்த நிலையில் இத்தகைய அதிரடி நடவடிக்கைகளை அந்நாட்டு ராணுவம் மேற்கொண்டு வருகிறது. ஜார்ஜியா நாட்டின் கெய்னஸ்வில் நகரில் குட்டி விமானம் ஒன்று அவசரமாக சாலையில் தரையிறங்கியது. வானில் விமானம் பறந்து கொண்டிருந்த போது அதில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதை உணர்ந்த விமானி உடனடியாக சாலையில் விமானத்தை தரையிறக்கினார். போக்குவரத்து நெரிசல் மிக்க சாலையில் குட்டி விமானம் தரையிறங்கிய நிலையில் அவ்வழியாக சென்ற வாகனங்கள் மீது மோதி சிறிய அளவில் விபத்து ஏற்பட்டது. இதில் விமானத்தின் முகப்பு பகுதியும் கார் ஒன்றும் சேதமடைந்த போதிலும் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் எந்தவித காயமும் ஏற்படவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. காதலர் தினத்தையொட்டி பிப்ரவரி 14ஆம் தேதி திரையரங்குகளில் ரீரிலீஸ் ஆகவுள்ள காதலர் தினம் திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியாகியுள்ளது. டிஜிட்டலில் புதுப்பிக்கப்பட்ட திரைப்படத்தின் ட்ரெய்லருக்கு ரசிகர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர்.